ராதே கிருஷ்ணா, வணக்கம். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகள் இருக்குது, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. உங்களை 4 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் 2 பேர் உங்களை நல்லா நினச்சிருப்பாங்க, 2 பேர் உங்களை தப்பாக நினச்சிருப்பாங்க. இதுதான் ரூல். அதே மாதிரி அவர்கள் நினைத்த எண்ணங்கள் நல்லதும் சரி கெட்டதும் சரி உங்களை தாக்கும். இது 2வது விதி, 2வது ரூல். இப்படி தான் இருக்கும். என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும்? நம்ம ரொம்ப ஈஸியான வழி, நம்மளை மென்டலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம்னா தான் இதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, மற்றவர்களுடைய எண்ணம் நம்ம தாக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், என்னென்ன பயிற்சிகளை மேற்கொள்ளலாம், இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். உட்காந்து நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நாட்களை உபயோகமாக கழிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு யார் தேவை இல்லையோ அவங்க நீங்கள் தேவைன்னு நினச்சிட்டு அவங்க பின்னாடி போய் உங்களுடைய நாட்களே வீணாக்கியிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிக தேவையான ஒரு விஷயம் பகவான் பகவத்கீதையில் நிறைய கொடுத்துருக்காரு. நிறைய ஆன்மீக விஷயங்கள் வேத நூல்கள்லாம் நிறையா இருக்குது. அதை உட்காந்து படித்தோம்னாவே நம்ம படிக்க முடியாது. ஸோ இதிலெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஒருத்தர் பேசலை, அவங்க எங்க கூட இருக்கல அப்படிங்கிறதுக்காக உங்களோட நேரத்தை வீணடிச்சு அவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை தேவையில்லாமல் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை யார் வேண்டான்னு சொல்கிறாங்களோ அவங்க கூட நீங்கள் ஏன் பின்னாடி போய் இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க பின்னாடி நீங்கள் போய் ஏன் இருக்கணும்? நீ உன்னோட நண்பனை யாருன்னு சொன்னா உன்னை யாருன்னு சொல்லுவோன்னு சொல்கிறோம்ல. அப்போது உங்களுடைய நண்பன் யார் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களாக உங்களை உயர்த்தக்கூடியவர்களாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏதோ ஒரு 4 பேர் என் கூட இருக்கணும், எனக்கு 4 பேர் நண்பர்கள் வேணும்னு சொல்லிட்டு யார் கூட வேணாலும் போய் இருக்கலாம்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. நல்ல நண்பர்கள், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியவங்க கூட நீங்கள் எப்போவுமே நட்பு வச்சுக்கோங்க. மற்றும் உங்களை ஆன்மீகத்தில் உயர்வாக மேலே தூக்கி வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உணவு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இந்த உணவு அப்படிங்கிறதுல யாரும் அந்த ஸ்ரத்தையை எடுத்துக்கிறது இல்லை. உணவை எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய உறக்கம் சரியாக இருக்கின்றதா? உறக்கம் சரியில்லைன்னாவே பிரச்சனைகள் வரும் உடம்புல. சில பேரோட கண்ணு ஃபேஸ் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம், உணவும் சரி இருக்காது, உறக்கமும் சரி இருக்காது. இந்த உணவு, உறக்கம், உடல் உழைப்பு இதெல்லாமே சரியான விதத்தில் இருந்துச்சுன்னா கிருஷ்ணா சொல்கிறார் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. கிருஷ்ணா அந்த வார்த்தை பிரக்ஞா என்றால் அறிவாளியாக நீ இருக்கணும்னா கண்டிப்பாக தேவையான விஷயங்களுக்காக உன்னுடைய கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்து, தேவையில்லாமல் பயன்படுத்தாது. மிக மிக முக்கியமான விஷயம், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி பழகுங்க. பகவானுடைய நாமத்தை கொஞ்சமாவது ஜபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் 24 மணி நேரம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? எனக்கு மட்டும்தான் 24 மணி நேரமா? உங்களுக்கெல்லாம் 28 இருக்கா, இல்லை 20 இருக்கா? இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பகவான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம் சின்முத்ரா வச்சு தியானமே பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தியானம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. குறைந்தபட்சம் முதல்ல 10 நிமிடம், 10 நிமிடங்கிறதே மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் கிடையாது, மினிமம். சின்முத்ரா வச்சு இப்படி வச்சு உட்காந்து மூச்சு ஆழமாக இழுத்து மூச்சு வெளியில் விட்டு 3 முறை மூச்சு ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடணும். உங்களுக்குள்ள கவனிங்க, உங்களுக்குள்ளேயே பாருங்க. உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கார், ஆன்சர் கொடுப்பார். நம்ம நினைக்கிறோம் என்னோட வாழ்க்கைக்கு சொல்யூஷனே இல்லை, ஆன்சரே இல்லை, யார் எனக்கு வழிநடத்துவாங்க, இனி யார் எனக்கு வழிகாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம்
உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார். நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். சடசடம் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் பார்க்கும் பொழுதே, வெளியில் போகிறோம், பழகுறோம், நிறைய பேரோட பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் நல்லதும் நினைப்பாங்க, கொஞ்சம் பேர் கெடுதலும் நினைப்பாங்க. ஸோ அவர்களோட எண்ணங்கள் உங்களை தாக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கணும். தேவையில்லாமல் ஒருத்தர் பேசலைன்னா விட்டுடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத பகவான் ரொம்ப விரும்புகிறார். அதனால தான் எல்லா இடத்துலையுமே கிருஷ்ணா வந்து மையா சக்த மனாஃப் பார்த்த என்கிட்ட ஒட்டிக்கோ, சக்தனை ஒட்டிக்கோ, ஆசக்தை என்னை விட்டு பிரியாமல் என்னையே பிடிச்சிக்கோ, மையற்பித புத்தி மனசை என்கிட்ட கூடு, மண்மனா பௌமத் பக்தோ, பக்தனா மாறு. ஏன் சொல்கிறார் இதெல்லாம்? நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள், இறைவனோட தொடர்பு கொள்ளுங்கள், அவர் உங்ககிட்ட பேசுவார். ஸோ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக வச்சுட்டிங்கன்னா மற்றவர்களோட எண்ணங்கள் உங்களை தாக்கி உங்களை கீழே தள்ளாது. நல்ல ஒரு பிரிஸ்காக இருப்பீங்க, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. கடவுள் வந்து உங்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஊக்கத்தை கொடுக்கணும், திறமையானவர்களை வச்சுருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தினசரி நடக்கக்கூடிய பகவத்கீதை வகுப்பு மோட்டிவேஷனல் கிளாஸ் மாதிரி இலவசமாக தினசரி உங்களுக்காகவே வந்து கௌரவில் நடக்குது. டெய்லியும் 1000 பேருங்கிறது சாமானியமான விஷயம் கிடையாது. 1000 பேர் ஜூம் லிங்கில் உள்ளே இணைஞ்சு பங்கேற்று பயன்பெற்று வரீங்க. நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. ஈவன் ஸ்லீப்பிங் டோஸ்லாம் கூட எங்களுக்கு நிறுத்துகிற அளவுக்கு வந்து தைரியம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்திக்க முடியும், ஃபேஸ் பண்ணிவிடுவோம் மேம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறீங்க. ஸோ இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் வந்து நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். புதுசாக இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸ், அந்த ஃபோன் நம்பர் கூப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ரொம்ப அற்புதமான வகுப்பாக உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுக்கப்படுகின்றது. பகவத்கீதையிலேருந்து கிருஷ்ணர் சொன்னது ரொம்ப எளிய முறையில் இவ்வளோ கருத்துக்கள் இருக்குதா அப்படின்னு புரிஞ்சுக்கிற வகையில் உங்களுக்காகவே கௌரவிலேருந்து கொடுக்குறோம். நீங்கள் எல்லோரும் கலந்து பயன்பெறணும். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள். கௌரவ ஃபவுண்டேஷனில் மன ஊக்க பயிற்சி உங்கள் எல்லாருக்குமே வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை காலையில் 6:30 மணிக்கெல்லாம் உங்களுக்கு ஆரம்பித்து உங்களுக்கு 8 மணிக்குள்ளே வரைக்கும் இருக்குது. அது நீங்கள் ஒரு ரேடியோ கேட்குற மாதிரி நீங்கள் போட்டு ஆன் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு கூட கேட்கலாம், வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு கூட கேட்கலாம். அப்படி தான் நிறைய பெண்மணிகள் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டுகிட்டே வாங்க. தினசரி கேட்கவே உங்களுக்கு வந்து ஒரு 2 வாரங்கள்லேயே மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் தீர்க்கவே முடியாத மன அழுத்தத்தில் இருக்க மேம் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து இந்த கிளாஸ்க்குள்ளே வாங்க. எல்லோரும் பயனடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னோடய ஆசை மட்டும் இல்லை, பகவான் கிருஷ்ணனுடைய அன்பான ஒரு கோரிக்கையும் கூட. என்னுடைய குழந்தைகள் எல்லாருமே பகவத்கீதை கேட்கணும் அப்படிங்கிறது கிருஷ்ணா வந்து நினச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாம் வல்ல பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க, மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. கடவுள் நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்பார், சத்தியமாக பதில் கொடுப்பார். தீர்வு இருக்குது, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. சத்தியமாக நல்லா இருப்பீங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. இறைவன் கூடவே இருப்பார். நன்றி.